கேஆர்சி அரங்கத்தில் நமது கரூரிலிருந்து கணேசமூர்த்தி அவர்கள் இணைகிறார்கள். இவர் பார்த்தீங்கன்னா ஐவர் டாக்ஸ் சொல்யூஷன் என்று ஒரு அற்புதமான ஒரு ஃபினான்ஷியல் அண்ட் டாக்ஸ் ப்ராக்டிஸ் சப்போர்ட்டிங் ஒரு இன்ஸ்டியூஷன் ஒன்று கிரியேட் பண்ணி அதிகாலை பொழுது எப்படி ஃபில்டர் காஃபி சன் டிவியில் காலை செய்திகள் மாதிரி அன்றாட ஜிஎஸ்டி யுத்தம் மட்டும் இல்லாமல் டாக்ஸேஷன் சம்மந்தப்பட்ட தகவல் எல்லாம் ரொம்ப சிறப்பான முறையில் முயற்சி எடுக்கிறது ரொம்ப பெரிய இது. இளம் வயதிலேயே ரொம்ப வேகமாக விவேகமாக சவாலாக எடுத்துக்கொண்டு இந்த பயிற்சியாளர்களின் ஆசிரியர்களின் நடுவில் அவர் ஒரு தனிப்பெரும் ஒரு விஷயமாக சிறப்பான முறையில் முயற்சியோடு அற்புதமாக உலா வந்து கொண்டிருக்கிறார். இவரது பங்குல முக்கியமான சொல்லணும்னா நமது கேஆர்சியில் முன்னாடி ஒரு 2 முறை நம்ம 6 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி கூடும்போது உடனடியாக ஏற்றுக்கொண்டு நடத்தினார். அது மட்டும் இல்லாத நமது ஐயா மறைவுக்கு பிறகு கேஆர்சி நிதியமிர்தம் புத்தகத்திலையும் டாக்ஸ் மேட்டர்லையும் நம்ம உடனடியாக ஷார்ட் டயத்தில் நம்ம கேட்டுக்கிட்ட அடிப்படையில் கேள்வி பதில் விஷயங்கள் எல்லாம் ரொம்ப தொகுத்து ரொம்ப அற்புதமான முறையில் நாங்கள் கேட்ட பேரில் நிறைய அனுப்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்ணார் டாக்ஸ் மேட்டர் நிதியமிர்தம் இஷ்யூஸ்க்கெல்லாம். அது மட்டும் இல்லாத தொடர்ந்து நமது கேஆர்சி டெலகிராம் குரூப்பில் பதில் வழங்கக்கூடிய ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் பேச்சாளர்கள் நடுவில் கேஆர்சி ஆன் பிஹாஃப் ஆஃப் இவரும் அவருடைய பங்களிப்பு பலமாக இருக்கும். உடனுக்குடன் பதில். அது மட்டும் இல்லாமல் புதிய தகவல்கள் எல்லாம் பரிமாறக்கூடிய விஷயத்துலையும் எந்த நேரமாக இருந்தாலும் அதை செய்வார். நிறைய யூடியூப்ஸ் இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டி டிடிஎஸ் என்று எடுக்காத டாபிக் இல்லை, எல்லாம் இவரோட யூடியூப் தளத்தில் நிறைய ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு கதிரவன் சார் பேசிய ஜிஎஸ்டி ஆர்இஜி ரிகார்டிங் வந்திருக்கிற சர்க்குலர் பற்றியும் லேட்டஸ்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணி நம்ம குரூப்ல எல்லாம் போட்டிருக்காங்க. இப்படி ஒரு பயணங்கள் கடந்த 2-3 வருடங்களில் பெரிய அளவிற்கு பயிற்சியாளர் நலனை சிறப்பு செய்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு சிறப்பு தகவலுடன் அவரை நமது அரங்கத்திற்கு வரவேற்பில் பெருமகிழ்வு. வெல்கம் டு கேஆர்சி மீட்டிங் சார். வெல்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரொம்ப பெரிய இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ஆசிகா மேம், உஷா மேம்க்கே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், எனக்கு அகைன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. ஸோ இது நான் ஃபஸ்ட் டைம் இங்கே கேஆர்சியில் பேசுகிறதுல இதுக்கு முன்னாடி ஒரு செஷன் எடுத்திருக்கேன். இது செகண்ட் செஷன். எனக்கு 1/2 hour தான் டைம் இருக்குது. ஸோ நான் ரொம்ப பேச விரும்பல, டேரெக்டாக நம்ம டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? சார் என்னோடய வாய்ஸ் கிளியராக இருக்குல்ல சார்? கிளியர். ஓகே. ஸோ இன்றைக்கி நான் எடுத்திருக்க டாபிக் என்னென்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1/4/2025. இந்த 1/4/2025ங்கிறது இந்த இயர்லேருந்து நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அது என்ன சேஞ்ச் ஆகிருக்கு, எப்போ இருந்து அது அப்ளிகபிள் ஆகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம செஷனில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், கேஷ் ஃப்ளோஸ், வேறு நோட்ஸ் இல்லை அதோட ஷெடியூல்ஸ், அதர் ஸ்டேட்மெண்ட், வேறு ஏதாவது எக்ஸ்ப்ளனேட்டரி மெட்டீரியல் ஏதாவது இருந்ததுன்னா இதெல்லாம் கம்ப்ளீட்டாக சேர்ந்தால் தான் அது ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கேஷ் ஃப்ளோ எல்லா கேஸஸ்க்கும் அப்ளிகபிள் ஆகாது. ஒரு கார்பரேட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட டேர்ன் ஓவர், குறிப்பிட்ட பாரோயிங் பவர் இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் கேஷ் ஃப்ளோ ஆகும். ஸோ ஒரு சின்ன கம்பெனிக்கு அதர் தென் கார்பரேட்டுக்கு நமக்கு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்ளிகபிள் ஆக போகிறதில்ல. பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம இது வரைக்கும் நான் டேக்ஸ் ஆடிட்டுக்கோ டேக்ஸ் ஆடிட்டுக்கோ அதர் தென் கார்பரேட்டுக்கு நம்ம ஒரு டி ஃபார்மேட்டில் போட்டுட்ருப்போம். அதாவது லெஃப்ட் சைடு பர்ச்சேஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், ரைட் சைடில் சேல்ஸ் இருக்கும். பேலன்ஸ் ஷீட் எடுத்துட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு லயபிலிட்டிஸ் இருக்கும், ரைட் சைடு அசட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபார்மேட் ஃபினான்ஷியல் இயர் 2024-25 நமக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஸோ நியூ ஃபார்மேட் நம்ம அடாப்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். 1/4/2025ங்கிறது அசஸ்மெண்ட் இயர் கான்செப்ட் வச்சுக்கோங்க. ஸோ 1/4/2024 உள்ள புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸு நமக்கு நியூ ஃபார்மேட்டில் தான் இனிமேல் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எது சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் மூலமாக இதை மேண்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் 3 டைப் ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஒன்று இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? இண்ட் ஏஎஸ்ன்னு ஸ்டார்ட்டாக சொல்லுவோம். ஒரு நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனிஸ்க்கோ இல்லை ஒரு லிஸ்டட் கம்பெனிஸோ இருக்கும் பட்சத்தில் இந்த ஏஎஸை தான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அரௌண்ட் 41 ஏஎஸ் இருக்குது. ஸோ ஒரு அன்லிஸ்டட் என்பிஎஃப்சியோ இல்லை அன்லிஸ்டட் கம்பெனி, அதாவது நான் லிஸ்டட் கம்பெனியோ இருக்கும் பட்சத்தில் அவங்களோட நெட்ஒர்த்து 250 crore மேலே இருந்தால் அவங்களும் இந்த இந்தியன் ஏஎஸ் அப்படிங்கிற இண்ட் ஏஎஸ்ங்கிற அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் தான் ஃபாலோ பண்ணணும்.
கம்பெனிஸ் ஆக்ட். ஸோ கம்பெனிஸ் ஆக்டில் வந்து கம்பெனிஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் 2021 இஷ்யூ பண்ணாங்க. ஸோ இந்த ரூல் படி கம்பெனிஸ் எல்லாமே இதில் கம்பெனிஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் 2021 என்ன ஸ்டாண்டர்ட் சொல்லியிருக்கோ அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணணும். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் கார்பரேட் என்டிட்டிஸ்க்கு ஐசிஏஐ வந்து ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் தான் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபார்மேட்டும் கொடுத்துருக்காங்க, which is applicable from April 2024. ஓகேங்களா? ஸோ இந்த நான் கார்பரேட் என்டிட்டிஸ்னால் ஃபஸ்ட்டு யார் யார்? கம்பெனிஸ் அண்ட் எல்எல்பி தவிர மீதி எல்லாருமே நான் கார்பரேட் என்டிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அது ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக இருக்கலாம், ஹெச்யூஎஃபாக இருக்கலாம், ஃபார்மாக இருக்கலாம், ஏஓபி, பிஓஐ, சொசைட்டி, ட்ரஸ்ட்டு, வேறு ஸ்டாச்சுட்டரி பாடிஸ், மீதி எல்லா டைப் ஆஃப் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷனும் நான் கார்பரேட் என்டிட்டிஸ்னு காமனாக சொல்லப்படுது. ஓகேங்களா? ஸோ இந்த நியூ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு வந்து ஐசிஐயோட அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு வந்து 2022 ஒரு டெக்னிக்கல் கைடு அப்படிங்கிறத இஷ்யூ பண்ணாங்க. ஸோ இதில் தான் என்னென்ன ஃபார்மேட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னென்ன ஏஎஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ எல்லாமே இந்த 4 ஃபஸ்ட்டு 2 டெக்னிக்கல் கைடு, அதுக்கப்புறம் கைடன்ஸ் நோட்டுன்னு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் கார்பரேட் என்டிட்டிஸ்க்கு, அதுக்கப்புறம் எல்எல்பிக்கு. ஸோ 2 தனித்தனியாக கொடுத்தாங்க. ஏன்னா வந்து கம்பெனிஸ் ஆக்ட் ஏஎஸ் வந்து கம்பெனிஸ் ஆக்டில் கவர் ஆகுது, கம்பெனிஸ் மட்டும்தான் கவர் ஆகும். எல்எல்பிங்கிறது தனி ஆக்டு. ஸோ எல்எல்பிக்கு தனியாக ஏஎஸும் அது சம்மந்தப்பட்ட டெக்னிக்கல் கைடும் வந்து ஜூன் 2022 இஷ்யூ பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 1 இயர்க்கு அப்புறம் ஆகஸ்ட் 2023 கைடன்ஸ் நோட் கொடுத்து இந்த நோட்டில் தான் உங்களுக்கு வந்து ஃபார்மேட்டும் கொடுத்துருக்குங்க. ஸோ இங்கே நான் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொன்றும் ஆவரேஜாக வந்து ஒரு 80 பேஜ் இருக்கும். அதிகபட்சம் நீங்கள் 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக படிச்சிடலாம். எனக்கு 80 பேஜை 1 hourல படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 80 பேஜில் 30-40 பேஜ் வெறும் டேபுலர் ஃபார்மேட்டு தான் இருக்கும். அதாவது என்னென்ன ஃபார்மேட் சேஞ்ச் ஆகிருக்குங்கிறது. ஸோ நீங்கள் யாரெல்லாம் கம்பெனிஸ் ஆக்டுக்கு இது வரைக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதே கிட்டத்தட்ட சேம் ஃபார்மேட்டு தான். இதுக்கு முன்னாடி நம்ம ஓல்டு ஃபார்மேட் வந்து இனிமேல் யூஸ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ வெர்டிக்கல் ஃபார்மேட்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த ஃபார்மேட்டும் சாம்பிள் வச்சுருக்கேன். 1/2 hourல நான் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நான் கம்பெனிஸ் ஆக்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டே ப்ரிப்பேர் பண்ணலை அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? ஸோ அவங்களுக்கு தான் இது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். மற்றபடி ஆல்ரெடி நீங்கள் கம்பெனிஸ்க்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கும். பட் ஆனால் நமக்கு இது அடிஷ்னல் ஒர்க். ஏன்னா இது வந்து ப்ரீவியஸ் இயர் டேட்டாவும் கரண்ட் இயர் டேட்டாவும் 2 சேர்த்து போடணும். நம்ம ஷெடியூல்ஸே கொடுக்க மாட்டோம். நான் டாக்ஸ் ஆடிட் அசஸிக்கு ஷெடியூல்ஸே கொடுக்க மாட்டோம். இங்கே எல்லாத்துக்குமே ஷெடியூல்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அடிஷ்னல் ஒர்க்ஸ் வந்து பேர்டனாக நமக்கு இருக்கும். ஸோ அதில் ஸ்பெசிஃபைன் ஃபார்மேட்டும் ஐசிஐயில் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கும் நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கார்பரேட் என்டிட்டிஸ்க்கு ஒரு ஃபார்மேட், எல்எல்பிக்கு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிபிடியை நான் ஷேர் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்மேட் அண்டு அந்த டெக்னிக்கல் கைடன்ஸ் நோட் எல்லாமே டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது எப்போ இருந்து அப்ளிகபிள்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 1/4/2024 அப்ளிகபிள். அதாவது லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு நம்ம இப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஐடி ஃபைலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, ஸோ லாஸ்ட் இயருக்கே அப்ளிகபிள். நம்ம இந்த இயர் ப்ரிப்பேர் பண்ணும்போது இது கண்டிப்பாக பண்ண வேண்டும். ஸோ இதை யார் மேண்டேட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஐசிஏஐ தான் மேண்டேட் பண்ணிருக்கு. ஸோ ஐசிஏஐ யாரை மேண்டேட் பண்ண முடியும்? அதில் மெம்பராக இருக்கக்கூடிய சிஏஎஸ் மட்டும்தான் மேண்டேட் பண்ண முடியும். ஸோ இது யாருக்கு மேண்டேட்ரினா சிஏஎஸ்க்கு. ஸோ சிஏஎஸ் எப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்குள்ளே வருவாங்க? டாக்ஸ் ஆடிட் பண்ணும்போது தான் வருவாங்க. ஸோ டாக்ஸ் ஆடிட்டுக்கு இது மேண்டேட்ரி, நான் டாக்ஸ் ஆடிட்டுக்கு இது மேண்டேட்ரி கிடையாது. இருந்தாலும் ஸோ சிஏஎஸ் எல்லாமே பேங்க் மேஜராக நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து லோன் பர்பஸுக்கு தான் தேவைப்படுது. நான் கார்பரேட் என்டிட்டிஸ்க்கு சொல்கிறேன். ஈவன் வந்து ஒரு சின்ன இண்டிவிஜுவல் கூட ஹவுசிங் லோன் எடுக்கிறேன், எனக்கு வந்து ஐடி ஃபைல் பண்ணி கொடுங்க அப்படின்னு வரப்போ ஸோ நம்ம ஓல்டு ஃபார்மேட்டில் கொடுத்தா பேங்க்கில் அதை அக்செப்ட் பண்ண வாய்ப்பு கம்மி. ஏன்னா வந்து ஈவன் சிஏ சீல் அண்ட் சைன் கேட்டாங்க கூட சிஏ வந்து ஓல்டு ஃபார்மேட்டில் சீல் அண்ட் சைன் வச்சு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருமே நியூ ஃபார்மேட்டுக்கு மூவ் ஆகக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டி ஃபார்மேட் வந்து மே நாட் பி அக்செப்டட் பை த பேங்க்ஸ். ஸோ 43BHக்கு 44AB டாக்ஸ் ஆடிட் கேசஸ்க்கு வந்து இது மேண்டேட்ரி. ஈவன் நான் டாக்ஸ் ஆடிட் கேசஸ் கூட பேங்க் வந்து இதை அக்செப்ட் பண்ணாமல் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம எல்லாருமே நியூ ஃபார்மேட்டுக்கு மாற வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும்.
ஸோ இதுக்கு முன்னாடி பேலன்ஸ் ஷீட்டில் நமக்கு என்னென்ன இருக்குங்கிறது தெரியும். பட் இப்போது ஐசிஐசிஐ ஃப்ரேம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் இஷ்யூ பண்ணதில் உங்களுக்கு வந்து என்னென்ன எலிமெண்ட் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் 3 பார்ட் தான். ஒன்று ஈக்விட்டி. ஸோ ஈக்விட்டிங்கிறது என்னென்னா ஓனர்ஸ் ஃபண்ட். நம்ம இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்னு போடுறோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து ஓனர்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது. ரெண்டாவது லயபிலிட்டி. லயபிலிட்டி 2 பார்ட்டாக நான் கரண்ட் லயபிலிட்டிஸ் அண்ட் நான் கரண்ட் லயபிலிட்டிஸ் புரியுது. ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே நம்ம அந்த சாம்பிள் ஃபார்மேட்டை பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். அதே மாதிரி அசட், கரண்ட் அண்ட் நான் கரண்ட் அசட். ஸோ இந்த 3 ஹெட்டிங் தான் இருக்கும், 1 2 3. ஸோ இந்த கரண்ட் அண்ட் நான் கரண்ட் வந்து சப் ஹெட்டிங்காக இருக்கும். ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட் சிங்கிள் சீட்டில் முடியும். அந்த ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் 2 கான்செப்ட் தான், இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ எதெல்லாம் உங்களுக்கு உங்களோட எக்கனாமிக் பெனிஃபிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுதோ அதெல்லாம் இன்கம் அப்படிங்கிற டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் உங்களோட எக்கனாமிக் பெனிஃபிட்டை டிக்ரீஸ் பண்ணுமோ அதெல்லாம் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஓல்டு ஃபார்மேட்டில் ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக், சேல்ஸு, பர்ச்சேஸு, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் இனிமேல் கிடையாது. இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் 2 ஹெட் தான். ஸோ அதுக்கு கீழே எப்படி ஷெடியூல் கொடுத்துருக்காங்க, நோட்ஸ் நம்ம எப்படி கொடுக்கணுங்கிறது தான் இப்போ உள்ள நியூ ஃபார்மேட்டில் பார்க்க வேண்டியது. ஓகேங்களா? ஸோ அடுத்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஸோ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் 3 எலிமெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க, ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ், ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்னால் எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்களுக்கு ரெவன்யூ ப்ரொடியூஸ் பண்ணுதோ அது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்னால் எதெல்லாம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குதோ, ஒரு அசட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம், ஈவன் வேறு ஒருத்தருக்கு லோன் கொடுத்துருக்கலாம். ஸோ இதெல்லாம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்டில் வரதுனால இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஒரு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த 3 டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்ங்கிறது கேபிட்டல் அண்ட் பாரோயிங்ஸ், இது 2 கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒரு நான் கார்பரேட் என்டிட்டிஸ்க்கு வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ அதை வந்து 4 லெவலாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ நான் கார்பரேட் என்டிட்டிஸோட ஏஎஸை 4 லெவலாக பிரிச்சிருப்பாங்க. லெவல் 1க்கு மட்டும் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்ளிகபிள் ஆகும். ஸோ லெவல் 2, 3, 4க்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது. லெவல் 2, 3, 4 என்னன்னா மைக்ரோ, ஸ்மால், மீடியம் என்டர்பிரைசஸ். ஸோ லார்ஜ் என்டர்பிரைசஸாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு எல்லா ஏஎஸும் அப்ளிகபிள் ஆகும். அது சம்மந்தப்பட்ட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டும் அப்ளிகபிள் ஆகும். அடுத்தது ஸோ ரவுண்டிங் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு வேல்யூவை ரவுண்டிங் பண்ணுறது வந்து கம்பெனிஸ் ஆக்ட் மாதிரியே மாற்றிட்டாங்க. இப்போ நம்ம வந்து பைசா வைஸ் முதற்கொண்டு சேல்ஸில் டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கோம். ஐடிஆர் ஃபார்மில் பைசா எடுத்துக்காது, நியரஸ்ட் ரூபி தான் எடுத்துக்கும். ஓகேங்களா? பட் ஆனால் இனிமேல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் உங்கள் டோட்டல் இன்கம் 100 crore கீழே இருந்தால் நீங்கள் நியரஸ்ட் 100, மினிமம் 100 தான் மாற்ற முடியும். 100,000 lakhs எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம், பட் மினிமம் 100க்கு மாற்ற வேண்டும். ஸோ இப்போ உள்ள மாதிரி பைசா வச்சோ இல்லை நியரஸ்ட் ருபிக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டேர்ன் ஓவர் 3,42,435 ரூபா 25 பைசா அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இப்போ வரைக்கும் இந்த 25 பைசாவும் சேர்த்து தான் போட்டுட்ருப்பீங்க உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில். இல்லை சில பேர் இந்த 25 பைசாவை எடுத்துகிட்டு 435 நிறுத்திடுவாங்க. ஆனால் இனிமேல் எப்படி போகிறோம்னா 34 to இவ்வளோ தான் போட முடியும். அதாவது வந்து நியரஸ்ட் 100, மினிமம் வந்து நியரஸ்ட் 100 மாற்றணுங்கிறதுனால ஸோ நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் 3424 அப்படிங்கிறத இருக்கும். மேலே ருபீஸ் இன் ஹண்ட்ரட்ஸுங்கிறத கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து நம்ம என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் அகைன் வந்து எக்ஸலில் தான் இதை ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒர்க்கிங்ஸ் அண்ட் நோட்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸல் தான் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? சாஃப்ட்வேரை ஃபைலிங்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த இயர் வந்து நம்ம கன்சல்டன்ட் எல்லாருக்குமே அடிஷ்னல் ஒர்க், ஈவன் சிஏ ஆஃபீஸில் கூட இப்போ வரைக்கும் கம்பெனிஸ் ஆக்ட்டுக்கு எக்ஸல் ஃபார்மேட் தான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஈவன் சாஃப்ட்வேரே இருந்தாலும். ஓகேங்களா? சாஃப்ட்வேரில் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்மளோட ஒர்க்கிங்ஸ்லாம் நோட் பண்ணி வைக்க முடியாது. ஸோ இந்த இயர் நமக்கு இது ஒரு ட்ரபிள் சம் ஒர்க், டைம் டேக்கிங் ஒர்க். ஸோ இதை வந்து பண்ணலைன்னா என்ன நான் கம்ப்ளைன்ஸ், இதை பண்ணலைன்னா என்ன ப்ராப்ளம் வரும், என்ன இஷ்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஐசிஐ தான் மேண்டேட் பண்ணதுனால ஸோ இதை சிஏ பண்ணலைன்னா அவங்க மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கலாம். டேக்ஸ் அத்தாரிட்டிஸோ இல்லை பேங்க்கில் நீங்கள் லோனுக்காகவோ போகிறப்போ அதை ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அண்ட் வந்து சாரி, இந்த பாயிண்ட் வந்து நான் ரிமூவ் பண்ணணும். மெயினாக இது 2 தான். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஈவன் நான் சிஏ, அதாவது வந்து சிஏ இல்லாதவங்களும் டாக்ஸ் ஆடிட் கேஸ் இல்லாதவங்களுக்கும் பேங்க்ல வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இதை கண்டிப்பாக பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ நம்ம கன்சல்டண்ட்டாக
ஒரு அக்கௌண்டண்ட்டாக இதை பண்ணலன்னா நமக்கு பீனல் சார்ஜஸ் ஏதாவது வருமானு கேட்டிங்கன்னா நமக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ வந்து சில டெர்மினாலஜிஸ் வந்து மாறி இருக்கு. ஸோ பழைய டெர்மினாலஜிஸ் என்னது நம்ம மறக்கணும், புதுசாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன டேபிளாக போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹரிசாண்டல் ஃபார்ம். ஸோ ஹரிசாண்டல் ஃபார்ம்னா நம்ம வந்து லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைடு வந்து ரெண்டு மெத்தடாக வந்து பிஎன்எலும் பேலன்ஸ் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இது வரைக்கும் ஓல்டு மெத்தட் வந்து ஹரிசாண்டல் ஃபார்ம். இப்போ உள்ளது வந்து வெர்டிக்கல் ஃபார்ம். வெர்டிக்கல் ஃபார்ம்னா ஸோ மேலே ஒரே லைனில் இருக்கும். ஓகேங்களா? இது வெர்டிக்கல், இது ஹரிசாண்டல். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ணது ஹரிசாண்டல் மெத்தடு. இப்போ பண்ணுறது வெர்டிக்கல் மெத்தட். அதாவது வந்து சேல்ஸ் இங்கே இருக்கும், பர்ச்சேஸ் இங்கே இருக்கும். ஸோ இப்போ வந்து இன்கம்ங்கிறது டாப்பில் இருக்கும், எக்ஸ்பென்சஸ்ங்கிறது கீழே இருக்கும். ஸோ இது வந்து வெர்டிக்கல் ஃபார்ம். பேலன்ஸ் ஷீட்லேயும் அதே மாதிரி தான். பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி அண்டு லயபிலிட்டி வந்து மேலே இருக்கும். ஸோ இதை டேலி பண்ணிட்டு கீழே வந்து அசட்ஸ் போட்டு அதை டேலி பண்ணுவோம். ஸோ இதனால் இது வெர்டிக்கல் ஃபார்ம். அடுத்து வந்து ஃபிக்ஸ்டு அசட். ஃபிக்ஸ்டு அசட்டுங்கிறத நம்ம அந்த வேர்டு தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ ஃபிக்ஸ்டு அசட் அப்படிங்கிற வார்த்தை இனிமேல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்காது. அதுக்கு பதிலாக ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் தான் நம்ம போட வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ப்ளஸ் இன்டான்ஜிபிள் அசட் தனியாக இருக்கும். ஓகேங்களா? சண்டே டெட்டார்ஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸ் வந்து நம்ம இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இனிமேல் வந்து சண்டே டெட்டார்ஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸ்ங்கிறது கிடையாது. சண்டே டெட்டார்ஸ் வந்து ட்ரேட் ரிசீவபிள்ஸ், சண்டே கிரெடிட்டார்ஸ் வந்து ட்ரேட் பேயபிள்ஸ். ஸோ அகைன் சொல்கிறேன், கம்பெனிஸ் பண்ணவங்களுக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரியும், புதுசாக எதுவும் மாறலை. ஸோ கம்பெனிஸ் உள்ள மெத்தடுக்கு நம்மளோட நான் கார்பரேட்டிவ்ஸும் மாற்றிருக்காங்க. சேல்ஸ் அப்படிங்கிற வேர்டை வந்து நீங்கள் உங்களோட P&L யூஸ் பண்ண முடியாது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிற வேர்டை தான் யூஸ் பண்ணணும். நோட்டில் வேணால் சேல்ஸு, சர்வீஸு, எக்ஸ்போர்ட் சேல்ஸ், டொமஸ்டிக் சேல்ஸ் அப்படி பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை உங்களோட P&L இருக்காது. டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது தான் இருக்கணும். ஓகேங்களா? இனிமேல் அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிடையாது, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ரெண்ட்டுங்கிற வேர்டு வந்து அங்கே கிடையாது அந்த ஃபார்மேட்டில். அதுக்கு பதிலாக லீஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மேஜராக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இப்போயே 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஒரு 10 மினிட்ஸ் வந்து அந்த ஸ்பெசிமென் ஃபார்மை காமிக்கிறேன். ஸோ அது எப்படி வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே அதில் ஃபார்முலா முதற்கொண்டு எல்லாமே ஃபீட் பண்ணி தான் இருக்குது. ஸோ நீங்கள் டேட்டாஸை நோட்ஸில் போட்டிங்கன்னா P&L பேலன்ஸ் ஷீட் ஃபில் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அதை ஷேர் பண்ணுறேன். ஷேர் ஆகிடுச்சுன்னா ஓகே, ஷேர் பண்ண வர நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணியே காமிக்கிறேன். ஸோ நான் லிங்க் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இதுதான் வந்து நான் கார்பரேட் என்டிட்டிஸ்க்கான லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த எக்ஸல் அவங்க கொடுத்துருக்க ICAI கொடுத்துருக்க ஸ்பெசிஃபன் ஃபார்மேட்டு. ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் பார்த்துடலாம். ஸோ பேலன்ஸ் ஷீட் உங்களுக்கு வந்து எக்ஸல் ஷேர் ஆகிடுச்சு இல்லை? நான் ஜூம் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு. எஸ், ஓகே. ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து டைட்டிலில் நேம் ஆஃப் த நான் கார்பரேட் என்டிட்டி. ஸோ த கம்பெனி நேம், பேலன்ஸ் ஷீட் அஸ்னா டேட் போடுவோம். ஸோ நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் ஃபிகரும் கரண்ட் இயர் ஃபிகரும் ரெண்டுமே கம்பேரிசனுக்கு கொடுத்துருக்கணும். அமௌண்ட் இன் அதாவது ஹண்ட்ரட்ஸா, மில்லியன்ஸா, லேக்கா, க்ரோரா என்னங்கிறத இங்கே மேலே கொடுத்துட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இங்கே ஃபில் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் வந்து மொத்தம் 3 தான், ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸை, ஈக்விட்டிங்கிறது ஓனர்ஸ் ஃபண்டு, கேபிட்டல் அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இதோட முடிஞ்சிடும். லயபிலிட்டிஸ் ரெண்டாக பிரியுது, நான் கரண்ட் லயபிலிட்டிஸ், கரண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ நம்ம இது எல்லாமே முன்னாடியே தெரிஞ்ச விஷயம்தான். ஃபார்மேட் மட்டும்தான் மாறி இருக்கு, அக்கௌண்டிங்கில் எதுவும் மாறலை. ஸோ அசட், வாய்ஸ் பிரேக் ஆனால் சொல்லுங்கள், எனக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து அன்ஸ்டேபிள்னு வருது. ஓகே, ஸோ அசட்டில் வந்து நான் கரண்ட் அசட், கரண்ட் அசட் ரெண்டாக பிரியுது. நான் கரண்ட் அசட்னா நம்ம இது வரைக்கும் ஃபிக்ஸ்டு அசட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ வந்து ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் ஸோ அப்படிங்கிறது தான் அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி இன்டான்ஜிபிள் அசட்ஸ் அடிஷ்னலாக கொடுத்துருக்கோம். அடுத்து கரண்ட் அசட்ஸில் எப்பவும் போல் சண்டே கிரெடிட்டார்ஸ்க்கு பதில் சண்டே டெட்டார்ஸ்க்கு பதில் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு தான். நமக்கு இதில் அடிஷ்னலாக இருக்க ஒரு பெனிஃபிட் என்னென்னா நம்ம வந்து ஷெடியூல்ஸ் வந்து கொடுக்க தேவையில்லை.
ஸோ இங்கே நோட்ஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் ஃபில் பண்ணால் போதும். அடிஷனல் ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட்டார்ஸ்க்கு ஷெடியூலே கொடுக்க தேவையில்லை. ஷெடியூல் நம்ம வச்சுக்கிட்டா போதும், நம்ம அசஸிக்கோ பேங்கிங்கோ கொடுக்க தேவையில்லை, அன்லஸ் அவங்க வந்து கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறத கேட்டால். அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அதர் இன்கம்ங்கிறது வரும். ஸோ இது எல்லாமே நோட்ஸ்லேருந்து ஆட்டோ பாப்பேட் ஆகும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நோட் P&L 19 to 25. ஸோ அந்த காலமில் நம்ம என்ன ஃபில் பண்ணுறோமோ அது இங்கே ஆட்டோ பாப்புலேட் ஆகி உட்காந்துரும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பென்சஸில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டை வந்து ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். ஸோ இந்த ஸ்டாக் அண்ட் பர்ச்சேஸ் ரெண்டுமே சேர்ந்து இந்த ஒரே காலமில் வந்துடும். அதே மாதிரி எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்ஸில் வேஜஸ், போனஸ், சேலரி எக்ஸெட்ரா எல்லாமே வந்துடும். ஃபினான்ஸ் காஸ்ட்டுங்கிறதுல நம்ம பேங்க் இன்ட்ரெஸ்ட், பேங்க் சார்ஜஸ் அது சம்மந்தப்பட்டது. வேறு டெப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ், அதர் எக்ஸ்பென்சஸ் மீது எல்லா எக்ஸ்பென்சஸும் இங்கே தான் வரும். ஸோ எக்ஸ்பென்சஸே மொத்தம் 5 ஹெட்டு தான். இன்கம், ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், அதர் இன்கம். ஸோ இந்த ரெண்டு தான். ஸோ டோட்டல் P&L இதுக்குள்ளே வந்துடும். மீதி எல்லாமே நோட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர் ரெமுனரேஷனோ, டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ், ஸோ இதெல்லாம் நம்ம கீழே டிக்ளேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால். ஸோ பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் எல்எல்பியாக இருந்தாலும் சரி, எல்எல்பிக்கு இது அப்ளிகபிள் ஆகாது. எல்எல்பிக்கு தனியாக ஒரு கைடன்ஸ் நோட்டும் தனியாக ஒரு எக்ஸல் ஃபார்மேட்டும் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டிஃபர் ஆகும், பெருசாக வேறு ஒன்றும் இல்லை, இதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அண்டு ஸோ டாக்ஸ் ஆடிட்டர்ஸ் எல்லாருமே இதை தான் மெயின்டைன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்கேன். என்ன ரிலீஃப்னா, ஏன்னா வந்து இது ஐசிஐ மட்டும்தான் மேண்டேட் பண்ணுது. வேறு ஏதாவது சட்டத்தில் ஒரு ஃபார்மேட் கொடுத்து அந்த ஃபார்மேட்டை தான் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கும் பட்சத்தில் இந்த ஃபார்மேட் அங்கே அப்ளிகபிள் ஆகாது. அந்த கைடன்ஸ் நோட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மகாராஷ்டிரா சொசைட்டிஸ் ஆக்டில் ஒரு ஃபார்மேட் கொடுத்து அந்த ஃபார்மேட்டில் தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும்னு சொல்லி அங்கே மேண்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே இந்த ஃபார்மேட் மெயின்டைன் பண்ணக்கூடாது. ஆக்டில், அங்கே லோக்கல் ஆக்டில் என்ன சொல்லியிருக்கோ அந்த ஃபார்மேட் தான் மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ P&L பேலன்ஸ் ஷீட் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இங்கே 3 ஹெட், இங்கே இன்கம் எக்ஸ்பென்சஸ்னு 2 ஹெட்டு தான். பட் அதோட பிரேக்கப்லாம் எங்கே கொடுக்கணும்னா நீங்கள் நோட்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணணும். ஒரே செகண்ட். ஸோ நோட்ஸ் வந்து 1 to 3 என்னென்னா இது வந்து கேபிட்டல் சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நோட் 1ல் வந்து அந்த என்டிட்டி பற்றி ஒரு ப்ரீஃப் வேர்டிங்ஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் அக்கௌண்டிங் பாலிசிஸ் பற்றி நோட் 2ல் கொடுக்கணும். நோட் 3 தான் வந்து ஓனர்ஸ் கேபிட்டல். ஸோ இது எல்லாமே எல்லா கம்பெனிக்கும் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓனர்ஸ் கேபிட்டல் நம்ம வந்து ப்ரொப்ரேட்டர்ஷிப்பாக இருக்கும் பட்சத்தில் நம்ம நேம் ஆஃப் த ப்ரொப்ரேட்டர் ஓனர் கொடுக்கணும். பார்ட்னர்ஷிப்பாக இருக்கும் பட்சத்தில் அவங்களோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் கொடுக்கணும். ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன இருந்தது, கேபிட்டல் அப்போ என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ரெமுனரேஷன், இன்ட்ரெஸ்ட், வித்ட்ராவல்ஸ், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ இது எல்லாமே கேபிட்டல் வந்து கம்ப்ளீட்டாக இந்த நோட் 1 to 3ல் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நோட் 4 to 6. ஸோ நோட் வந்து நோட் வந்து 18 வரைக்கும் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் உள்ள ஐட்டம்ஸ். ஓகேங்களா? ஸோ நோட் 4 to 6 எது சம்மந்தப்பட்டதுன்னா ஈக்விட்டி சம்மந்தப்பட்டது. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு கேபிட்டல் கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஏதாவது இருக்குன்னா நம்ம அதை நோட் 4 to 6ல் கொடுப்போம். ஸோ இங்கே நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு ஒன்று ஃபில் பண்ணி காமிக்கிறேன். ஸோ லோன் ரீபேயபிள் ஆன் டிமாண்ட். ஸோ பேங்க்கில் வந்து ஒரு ஓடி வந்து ஒரு 20 லட்சம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணுவீங்க. 20 lakh டிவைடட் பை 100s இருக்கும் பட்சத்தில் நீங்கள் 100s டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா இங்கே 20 lakh டிவைடட் பை 100ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 20,000 வந்து பேலன்ஸ் ஷீட்டில் ஃபில் ஆகிடும். ஸோ இது லயபிலிட்டியில் வரும் இல்லையா, லோன்ஸுங்கிறதுனால. ஸோ டாப்பில் போய் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அங்கே என்ன ஃபில் பண்ணுறீங்களோ அதோட பேஸ் வந்து இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் ஃபில் ஆகிடும். ஸோ இந்த டோட்டலும், அதாவது லயபிலிட்டியோட டோட்டலும் அசட்டோட டோட்டலும் டேலி ஆகிவிட்டது என்றால் நம்ம ப்ராப்பராக அக்கௌண்ட் நோட்ஸ் வந்து கொடுத்துட்டோன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் டைம் இருக்குது. ஸோ டெஃபர்ட் டேக்ஸ் அசட் என்ட்ரி நம்ம ஆல்ரெடி எல்லாமே பண்ணக்கூடிய அக்கௌண்ட்ஸ் தான். பட் ரிப்போர்ட்டிங் மட்டும் நமக்கு இப்போ புதுசாக வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்து நோட் 7 to 10. ஸோ நோட் 7 to 10ல் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் உங்களுக்காக. நோட் 7 to 10ல் வந்து ஸோ அதர் லாங் டேர்ம் லயபிலிட்டிஸோ, ப்ரொவிஷன்ஸோ, ட்ரேட் பேயபிள்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த ட்ரேட் பேயபிள்ஸில் வந்து மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு எவ்வளவு, அதர் தென் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு எவ்வளவு அப்படிங்கிறத
டிக்ளேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஜஸ்ட் அங்கே உள்ள ஃபார்மேட்டில் நம்ம ஃபிகரை மட்டும் ப்ராப்பராக ஃபில் பண்ணணும். நோட் 11 வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு அசெட் ஷெட்யூல், ஓகேங்களா. ஸோ அசெட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன, ஸோ இந்த மெத்தடில் நம்ம கொடுக்கணும். அதுக்கான டிடக்ஷன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன, ஸோ எல்லாமே வந்து இந்த ஃபார்மேட்டில் நம்ம ஃபில் பண்ணணும், ஓகேங்களா. ஃபிகர்ஸ் ஃபில் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஷீட்டில் ஃபில் ஆகிடும். ஸோ 12 to 18 வந்து அதர் ஐட்டம்ஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, ட்ரேட் வந்து ட்ரேட் ரிசீவபிள்ஸ், வேறு லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ், ஸோ இதெல்லாமே நம்ம இங்கே ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாமே வந்து லாஸ்ட் இயரும் ஃபிகர் ஃபில் பண்ணி கரண்ட் இயர் ஃபிகரும் ஃபில் பண்ணி கம்பேரிசனோட இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஃபார்மேட். 19 to 25 வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட நோட்ஸ், ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் அங்கே ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனில் சேல் ஆஃப் ப்ராடக்ட் எவ்வளவு, சேல் ஆஃப் சர்வீஸ் எவ்வளவு, டொனேஷன் ரிசீவ் பண்ண எவ்வளவு, அதர் ஆப்ரேட்டிங் ரெவன்யூ எவ்வளவு, அதில் எக்ஸிஸ் டியூட்டி எவ்வளவு லெஸ் பண்ணணும். ஸோ அந்த ஃபிகர் எல்லாமே இங்கே ப்ராப்பராக ஃபில் பண்ணணும். அதர் இன்கம் ஏதாவது இருந்தால், இன்ட்ரெஸ்ட் இன்கம், டிவிடெண்ட் இன்கம், சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதாவது இன்கம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதர் இன்கம் நோட்டில் நீங்கள் ஃபில் பண்ணணும். நோட் நம்பர் 20 இது. ஸோ அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் குட் சோல்ட், இன்வென்ட்ரி ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளவு, பர்ச்சேஸ் எவ்வளவு, லெஸ் க்ளோசிங் ஸ்டாக், இதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் கன்சியூம்டு. அதே மாதிரி பேக்கிங் மெட்டீரியல் கன்சியூம் எவ்வளவு, ஸோ அதர் மெட்டீரியல். ஸோ இந்த மாதிரி தனித்தனி பிரேக்கப் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. மேனுஃபேக்சராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து ட்ரேடராக இருந்தால் ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் அண்ட் ட்ரேட் மட்டும் கொடுத்தால் போதும், ஓகேங்களா. ஸோ அடுத்தது எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸில் சேலரிஸ், பிஎஃப், இஎஸ்ஐ, கிராஜுவிட்டி, ஸோ எம்ப்ளாயி சம்மந்தப்பட்ட ஸ்டாஃப் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ், ஸோ இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்க மெத்தடில் நம்ம ஃபில் பண்ணுவோம். ஃபினான்ஸ் காஸ்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சொன்ன மாதிரி பேங்க் லோன், ஸோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்கோம், ஃபினான்ஸ் லீஸ் ஏதாவது இருக்கா, ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் பார்ட்னர் ஏதாவது கொடுத்துருக்கோமா, ஸோ பார்ட்னருக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கோமா, ஸோ அந்த மாதிரி டீட்டெயிலாக நம்ம ஃபில் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ டெப்ரிசியேஷன், டேஞ்சபிள் அசெட்டுக்கு எவ்வளோ டெப்ரிசியேஷன், இன்டேஞ்சபிள் அசெட்ஸ்க்கு எவ்வளோ டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது இதுவுமே ஆட்டோமேட்டிக்காக ஃபார்முலா தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த இடத்துலேருந்து நம்ம ஈஸியாக ஃபார்முலா கொடுத்துக்கலாம். ஃபிக்ஸ்டு அசெட் ஷெட்யூல் போட்டோம் இல்லையா, அங்கேருந்து கொடுத்துக்கலாம். ஸோ மீதி எல்லா எக்ஸ்பென்சஸும் இங்கே நம்ம இன்செர்ட் பண்ணி எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ மேஜர் எக்ஸ்பென்சஸ் இங்கேயே கவர் ஆகிடும். நம்மளோட அசஸியோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் நமக்கு நம்பர் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இருக்கலாம். அதெல்லாம் இந்த எக்ஸ்பென்சஸ் ஹெட்டுக்குள்ளே வருதான்னு பார்த்து கம்பைன் பண்ணி நம்ம இங்கே மேனுவலாக போடுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் நமக்கு ஜிஎஸ்டி மட்டும்தான் அடிஷ்னல் ஒர்க் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இன்கம் டேக்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்கேற்ற சார்ஜை நம்ம கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ கரெக்டாக என்னோடய டைம் வந்து முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், 12:15. ஸோ நான் என்னோடய ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து திருமலை பத்ரன் சாரோட டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கணேசன் சார், உங்களுக்கு என்னோட நன்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் எக்ஸலன்ட் ப்ரெசன்டேஷன். ஃபார் ரொம்ப இன்னைக்கு இருக்க தருவாயில் நியூ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார்மட் ஃபார் நான் கார்பரேட் என்டிட்டிஸ் பற்றி ரொம்ப சிறப்பான முறையில் எப்படி வரப்போகுதுன்ற ஒரு முன்னோட்டத்தை வந்து நமது நண்பர்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான விளக்கம். சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் இந்த விளக்கம் வந்து ரொம்ப அற்புதமான இருந்தது. ரொம்ப நன்றி. மேலும் இவரை பற்றி ஒரு தகவல், இவர் வந்து இந்த ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட ஒரு புத்தகம் கடந்த 2025 ஜனவரி, அதாவது இந்த வருடத்துல வந்து புத்தக கண்காட்சியில் வெளியிட்டாரு. எல்விஆர் சாரும் ஒரு புத்தகம் அறக்கட்டளை பற்றி இது பண்ணாரு. செந்தமிழ் செல்வன் சார் வந்து ஜிஎஸ்டி அறிமுகம் என்று 3 பேருமே வந்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. அது குறித்த தகவல்கள் நம்ம குழுவில் ஏற்கனவே போட்டிருக்கோம்.